ஐஎஸ் சமணர். ஸோ ஒரு நல்ல ரெக்கவரி தான். இருந்தாலும் முழுசா நம்புறதுக்கு இல்லை மார்க்கெட்டை. அது எதனால் அப்படின்றது நான் சார்ட்டில் சொல்கிறேன் நான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, நிர்மலா அம்மா வந்து பட்ஜெட்டில் வந்து வச்சு தாக்குனாங்க, எஸ்டிடியில் கை வச்சாங்க. அப்புறம் செபி வந்து தொடர்ந்து வந்து இதை நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டுட்ருக்குது. நம்ம அரசியல்வாதி சொல்கிற மாதிரி தான், நம்ம மக்களுக்காகத்தான் நாங்கள் அவங்க நல்லதுக்காக நாங்கள் அரசியலையே வந்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சம்டைம் இப்படி தோணுது. இது பத்தாதுன்னு ஆர்பிஐ வேறு, அது என்ன கூத்து அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அண்ணனுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒருவேளை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பண்ணுவீங்க நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐபிஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்பிஐ சங்கதி சொன்னேன் இல்லையா? ஸோ அது என்னன்னாக்கா, ஆர்பிஐ வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு நியூ ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னாக்கா, இப்போ வந்து நான் ப்ரொப்பரேட்டரி ட்ரேடர்ஸ்லாம் வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்கி அதில் வந்துட்டு அவங்க வந்து அவங்களும் ட்ரேட் பண்ணுவாங்க, லிவரேஜ் வந்து கொடுக்குறதும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நியூ ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஏப்ரல் 1 எஃபெக்ட் ஆகுது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அக்கார்டிங் டு த ஆர்பிஐ அக்கார்டிங் டு ரிப்போர்ட், ப்ரொப்பரேட்டரி ட்ரேடர் ஃபர்ம்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 50% ஆஃப் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் டர்ன் ஓவர். ஸோ இது வந்து என்னுடைய புரிதலுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் தவிர்த்து ஈக்விட்டி ஆப்ஷன் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ன்ற மாதிரி வந்து தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஸோ ஏற்கனவே வந்து கொஞ்சம் ரொம்ப லிக்விடிட்டியில் ஈக்விட்டி ஆப்ஷன் இது ஸ்டாக் ஆப்ஷன் கிடையாது. இப்போ இது மாதிரி நடந்தது அப்படின்னாக்கா இன்னும் கூட வந்து பாதிக்கப்படுறது யாருன்னவோ, நான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான். ஸோ இது இன்டெரக்டாக வந்து ரீட்டைல் ட்ரேடர் தான் பாதிக்கும். என்ன தான் வந்து செபி ஆர்பிஐ வந்துட்டு ஒரு நல்ல முடிவு அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எடுத்தால் கூட வந்துட்டு எல்லாருக்கும் அது நன்மை பயக்காது. சில நேரங்களில் வந்து யாருக்கோ ஒரு இடத்துல வந்து ஓதம் அடிக்கும். அது வந்து பல நேரங்களில் பார்த்திங்கனாக்கா ரீட்டைல் ட்ரேடர் வந்து பாதிக்கும். ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன ஆகுனாக்கா, நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், நம்ம ரீட்டைல் ட்ரேடர் தான் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோமே. ஸோ எல்லாமே வந்து பழகிக்குவோம், வேறு வழி கிடையாது, அப்படி தான் வந்து இருக்கணும். ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரி தான் வந்து பழகி போயிடும். பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றத. தென் வந்துட்டு நம்ம ஐபிஓலேருந்து பார்க்கும்போது, ஐபிஓ வந்து ஃப்ராக்டல் அனாலிஸ்டிக் வந்து இன்றைக்கி லிஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து லிஸ்டிங் டேயில் வந்துட்டு 5.87% வந்து மைனஸில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதோடைய இஷ்யூ ப்ரைஸ் வந்து 900. ஸோ முடிஞ்சது வந்து 847 வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஏ ஃபினான்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலெலாம் பார்த்துருக்கோம். ஸோ இதோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து 129 இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம், 128.91. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருக்கிறது. தென் நம்ம வழக்கம் போல் ப்ராட் மார்க்கெட்லேருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து 211 பாயிண்ட்டு, லார்ஜ் கேப் வந்து 222 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து க்ளோஷன் கொடுத்துருக்கு. மிட் கேப் வந்து 92 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் 7 பாயிண்ட் மைனஸு, மைக்ரோ கேப் வந்து 161 பாயிண்ட் வந்து மைனஸ். ஸோ இது என்ன ஒரு விஷயம் கவனிச்சோம் அப்படின்னாக்கா, நம்ம டே சார்ட்டில் வந்துட்டு 100 டே மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது இது லார்ஜ் கேப் நிஃப்டி, லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் வந்து ஜஸ்ட் எபோவ் 100 டே மூவிங் ஆவரேஜ் வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கரெக்டாக வந்து அந்த 100 டே மூவிங் ஆவரேஜ் ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்து அங்கிருந்து வந்து திரும்பி இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஒரு 50% பயம் வந்து போயிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. தென் வந்து 50% இது 100 டே மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. எது நிஃப்டி, லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப். பட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் வந்து இன்னும் வந்து 100 டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ்லேருந்து லாஸ்ட் டைம் வந்து திரும்பி இருக்குது, இப்போது 2 நாள் முன்னாடியில் இருந்து. ஸோ இது வந்து ஒரு 100% கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கல. நீங்கள் ஒரு முறை வந்து இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவதுனாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் செக்டரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணதுனாக்கா, எனர்ஜி வந்து 1.90%, ரியாலிட்டி 1.59%, பிஎஸ்சி பேங்க் வந்து 1.50%, பேங்க் வந்து 1.27% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் கொடுத்துருக்கு. நெகட்டிவ் சைடில் வந்து ஆட்டோ வந்து -0.73% வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்கு.
ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து எக்ஸெப்ட் ஒரு செக்டார் தவிர இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குது. ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். தென் சார்ட்டில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த 25,425 வந்து நல்ல ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ ஏற்கனவே முந்தா நேத்து வந்து நல்ல கட்டாக வந்து அந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அங்கே வந்து முடிஞ்சிருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல லைட்டாக அதை பெனட்ரேட் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் என்ன கவனிச்சோம்னாக்கா, கேப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நான் இந்த ஃபுல் கேப் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு அப்நார்மலா நடந்த ஒரு விஷயம். ஓரளவுக்கு நல்ல ஒரு கேப் அப்படின்னாக்கா, இந்த ஒரு கேப் தான் எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆ இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. அதே மாரி பேங்க் எடுத்துக்கும்போது, அது வந்து சூப்பரா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த 60,100 வந்து பிரேக் பண்ணவே இல்ல. இவ்வளோ கூத்துலயும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணல. இன்னைக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்னே கூட சொல்லலாம். எனக்கு இந்த ஆல் டைம் ஹை எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு அந்த 1 மினிட் கேன்லயே இது அடிச்சது தான். தூக்குனது தான் அது. ஸோ அது இல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 60,000 ஆ நல்ல ஒரு க்ளோசிங் குடுத்துருக்கு. எங்க உள்ளனாக்கா ஜஸ்ட் அ மொமெண்ட் ஆம் 60,949ல வந்து நல்ல ஒரு க்ளோசிங் குடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹைல வந்து வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். தென் வந்துட்டு நிஃப்டி ஐடி வந்துட்டு ஆ பெருசா வந்து லாஸ்ட்டு ஆ கேண்டிலோடைய ஹை வந்து பிரேக் பண்ணல. பட் ஸ்டில் வந்துட்டு இதுவும் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். டவுன் சைட் போகாம இருக்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த மாரி தான் வந்து ஐடி பொறுத்தவரை ஆயிடுச்சு. பட் ஐடி வந்து ஸ்டில் வந்து ஒரு டேஞ்சர் ஜோன் தான். எனக்கு அது ஏஐ நியூஸ் வந்து கன்டினியூஸா வந்து வர நியூஸஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஐடி செக்டருக்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் கூட வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். பாதிப்புனாக்கா இன்னும் ஒரு கிராஜுவலா இன்னும் கீழ போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாரி தான் தோணுது. தென் ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் பொறுத்தவரைக்கும் வந்து இந்த 16,500 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ லாஸ்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நியர்பை போயிட்டு அங்கேருந்து வந்து திரும்பியிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்னதான் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி மாரி நமக்கு தெரிஞ்சா கூட வந்து ஓவராலா வந்துட்டு இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து குடுக்கல. ஸோ ஓவராலா நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஃபுல்லா நம்பிக்கை குடுக்கல அப்படின்றத சொல்லலாம். ஒரு டேஞ்சர் ஜோன் கிட்ட தான் இருக்கு. நம்ம யுஎஸ் மார்க்கெட் அப்படியே போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா, லாஸ்ட்டு செஷன்ல வந்து டவ் வந்து 48 பாயிண்ட் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. S&P 500 3 பாயிண்ட் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் காம்போசிட் வந்து -50 பாயிண்ட். ஸோ பெருசா வந்து ஒரு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஒரு ஃப்ளாட்டா வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே. அவங்க ஏதோ வாஷிங்டன் டே ஏதோ சம்திங் ஹாலிடே. ஸோ அதனால இன்னைக்கு மார்க்கெட் கிடையாது. ஸோ இதனுடைய தாக்கம் நாளைக்கு எதுவும் நம்ம மார்க்கெட்ல இருக்காது. மேபி ஒன்லி இந்த எக்ஸ்பைரி டே கூத்து எதாவது நடந்தாலும் நடக்கலாம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட் வந்துட்டு நியர் ஆல் டைம் ஹை ஜோன் கிட்ட தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஆல் டைம் ஹை ஜோன் எடுத்துக்கலாம். நடுவுல வந்து ஒரு 4 நாள் வந்து மேலே போயிட்டு வந்தது. ஸோ எகைன் வந்து ஒரு சேஃபர் ஜோன்ன்றத விட ஒரு சேஃபர் ஜோன்னே கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து பெருசா அளவு பிரேக் பண்ணல. மெயின் வந்து இதுதான் 48,800 டவுக்கு. அதே மாரி S&P 500 பார்க்கும்போது நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. 6,800 இது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ரிலையபிள் கூட பார்த்தீங்கன்னா, பல தடவ வந்து இந்த இடத்துல திரும்பியிருக்கு. ஸோ அது எதுவும் பிரேக் பண்ணல. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் 22,200 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட வந்து 22,500 வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து மாறிட்டுருக்கு. ஸோ பெரிய ஒரு நெகட்டிவிட்டி வந்து அ தெரியல. அதே மாரி எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரலா இருக்கு. பட் நம்ம மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ரெட் அலர்ட்டா தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது அ லாங் பொசிஷன் எதுவும் இப்போதைக்கு அவாய்ட் பண்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் ஏதாவது நல்லா ஏதாவது நீங்க ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னாக்கா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் பண்ணிக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும். ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகைன் ரிக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க் யூ.